ஜவாஹிருல்லா சார் இங்க இப்ப ஒரு அருமையான கேள்வி வச்சிருக்காரு. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற வழி உங்களுக்கு நல்லா தெரியும். சென்சார் போர்டுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற போது அந்த அமைப்பு சமூகத்திற்கு உதவாத அல்லது பந்தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கத்தரித்த பிறகும் கூட அந்த படத்தை நாங்கள் பார்த்த பிறகு திரையிடுவது, நாங்கள் பார்த்து விட்டோம் என்கிற காரணத்தால் அந்த படத்தை திரையிடக்கூடாது என்கிற இந்த போக்கு பேரலல் இந்த சென்சார் அமைப்புகளை உருவாக்கி விடும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது முதலாவதாக நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு சமூக பொறுப்பு, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறிப்பாக தணிக்கை வாரியத்திற்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும். கமலஹாசன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தயாரித்து நடித்து வெளிவந்திருக்கின்ற ஹேராம் படமாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகு வந்த ஒன்னை போல் ஒருவனாக இருக்கட்டும், சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை இலக்காக வைத்து அவர்களுக்கு எதிரான பல கருத்து பயங்கரவாதத்தை அவருடைய படங்களிலே புகுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த படம், அதாவது விஸ்வரூபத்தினுடைய ட்ரெய்லர் வெளியான சூழலிலே அந்த ட்ரெய்லரில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் JS ரிஃபாய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். என்ன அறிக்கை என்றால், கடந்த காலங்களிலே இது போன்ற ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது, இப்போது விஸ்வரூபம் எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய ட்ரெய்லரில் பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ சொல்லுங்க. விஸ்வரூபம் என்ற படம் எடுத்திருக்கின்றார். இந்த படத்தை நாங்கள் கோரிக்கை வைத்தது என்னவென்றால், எங்களுக்கு மட்டும் காட்ட வேண்டும் இல்லை, எங்கள் அறிக்கையில் மிக தெளிவாக எங்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் காட்ட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். இதற்கு பிறகு இந்த படத்தை சென்சார் செய்த அதை ஒரு உறுப்பினர் ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, இது போன்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்து முடிவுக்கு வரக்கூடாது, முழு படத்தை பார்த்து வர வேண்டும் என்று சொன்னார். ஓகே, நாங்கள் முழு படத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். இதற்கு பிறகு கமலஹாசனிடமிருந்து எங்களுக்கு எந்த பதிலும் வரவில்லை. இந்த சூழலிலே தான் நாங்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரை அனைத்து முஸ்லிம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளினுடைய 24 அமைப்புகள் உள்ளடக்கிய கூட்டமைப்பின் சார்பாக தலைமைச் செயலாளரிடம் ஒரு கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தோம். அடிப்படையில் நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதற்கு பிறகுதான் அவர் அந்த படத்தை எங்களுக்கு போட்டு காட்டினார். தமிழகத்தில் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. இந்த திரைப்படங்களிலே கருத்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் இருக்கும், சில கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. அந்த திரைப்படத்தில் என்ன இருக்கிறது என்பது படம் வெளிவந்த பிறகு உங்க எதிர்ப்புகளை காட்டுறதுங்கிறத தாண்டி, படம் வெளிவருவதற்கு முன்பாகவே எல்லா படத்தையும் எங்கிட்ட நீங்க ஸ்கிரீன் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்ட் இந்த ஜனநாயக கருத்துரிமையை பறிக்கிற செயல் இல்லையா? இல்லை, நாங்கள் எல்லா படத்தையும் கேட்கவில்லை. இந்த நாட்டில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான படங்கள் வருகின்றது, நாங்கள் எல்லா படத்தையும் கேட்கவில்லை. சென்சார் போர்டு விஸ்வரூபம் பட விஷயத்தில் தன்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை, சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டது. இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு ஹேட் புரோபகண்டா படம், வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவண படமாக தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்துல ஒரு பாடல் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்கலாம் சார், இந்த கேள்வியில அவர் வைக்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. வருடத்துக்கு 160க்கும் மேலான திரைப்படங்கள் வருது. எல்லா திரைப்படங்களையும் எங்களுக்கு போட்டு காமிங்க நாங்க சொல்லல. கமலஹாசன் இதற்கு முன்பாக இருக்கிற 3 திரைப்படங்களிலும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது 4வதாக ஒரு திரைப்படம், நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கும் போது அதை பத்தின கதை என்னங்கிற வரைக்கும் நமக்கு இங்க லீக் ஆயிடுது. சோ அந்த காரணத்திற்காக தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஒரு வன்முறையாளர்களா காண்பிக்க கூடாதுங்கிற நோக்கத்துல தான் நாங்க இந்த டிமாண்ட் வைக்கிறோம். இந்த ஒரு திரைப்படத்திற்கு அப்படிங்கிறது கமலஹாசன் தனிநபர் முன்வைக்கிற விஷயமாக இருக்கு. இதை எப்படி நீங்க பொதுப்படுத்தி எல்லா திரைப்படங்களுக்குமான ஒரு பேரலல், அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் எல்லா படத்தையும் கேட்பாங்கன்னு நான் சொல்லல. எந்த ஒரு சோஷியல் குரூப்பும் இந்த டிமாண்டை இனிமேல் வைக்க முடியும். இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட படத்தை போட்டு காட்டி விட்டு தான், ஒரு ஜாதியை வைத்து நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஜாதி சங்கங்கள் எல்லாம் எங்களிடம் காட்டி விட்டு தான் நீங்கள் அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ண வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் யாருமே எந்த கலைப்படைப்பையுமே இந்த நாட்டில் உருவாக்க முடியாது. நாளைக்கு ஒரு புத்தகம் எழுதுகிற ஆசிரியர் ஒரு கான்ட்ரோவர்சியான புத்தகம் எழுதுகிறான், எங்களிடம் இதை காட்டி அனுமதி பெற வேண்டும் என்று கேட்பார்களா?
என்னுடைய கேள்வி அதுதான். நான் இப்போ ஒன்றும் இல்லை, இதே விஷயங்களே இந்த பட பிரச்சனை இருக்குன்னா ஒரு மேல்முறையீட்டு கமிட்டி இருக்கு சென்சார் போர்டில். ஏன்னா அந்த 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 அப்பேலட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அவர்களும் அதை கொண்டு போகலாம். எதையுமே செய்யாமல் வந்துட்டு இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதன் மூலமாக அரசியல் ரீதியான எந்த படத்தையும் யாரும் எடுக்க முடியாது என்கிற சூழ்நிலைக்கு இது எதிர்காலத்தில் இட்டு செல்லும் என்பதுதான் என்னுடைய. நீங்க படத்தை பார்த்தவருங்கிற முறையில ஒரு படத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள் மாற்றப்படணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தப்பா இருந்ததுன்னா, ஆனா அதற்காக அந்த படத்தை வெளியிடவே கூடாது அப்படிங்கிற கோரிக்கை நியாயமானதா? இப்ப இதுவரையும் பேசுகின்ற விஷயத்துல இருந்து நாம சில விஷயங்களை பேசி ஆகணும். எல்லா படத்தையும் எந்த அமைப்பும் கேட்காது. யாருக்கு எதிர்காலத்தில் அந்த ஆபத்து வரும் சொல்லிட்டு வரேன் நான். எந்த சாதியாக இருக்கலாம், யாருக்காவது பிரச்சனை வந்தால் அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். உரிமை என்பது உங்க மூக்கு வரை என் கை போகலாம், அதுதான் உரிமை. அதையும் தாண்டி என்னுடைய கை போகுதுன்னு சொன்னா உங்க உரிமை அதை பாதிக்குது. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார் மனுஷபுத்திரன், நான் பார்க்கவில்லை, பார்க்காமல் பேசுவது துரதிர்ஷ்டம் என்று சொன்னார் அவர் வாயாலே. எதையுமே பார்த்துட்டு செய்வதா நல்லது. ஏற்கனவே குற்றப்பத்திரிகை என்ற ஒரு படம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லி முடிச்சுக்கிறேன். டேம் என்ற ஒரு படம் வந்துச்சு, தடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அப்ப இதுவெல்லாம் இப்படி நூற்றுக்கணக்கான படங்கள் வருடத்துக்கு வரும்போது இந்த 1-2 படங்களை ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த தடை என்பது ஏன், என்ன காரணம், அந்த படத்துடைய விவரம் என்னங்கிறது நீங்க முழுமையா தெரியணும். இந்த நேரத்தில் இந்த நிலைமை இன்று கோர்ட்டில் தீர்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிறது. சகோதரர் கமலஹாசன் இதிலே வெற்றி அடையலாம், அவருக்கு சாதகமாக, அவருடைய சாதகமாக கூட வரலாம். ஆனால் அதே நேரத்திலே அவருக்கு இது சாதகமாக வந்து இந்த படம் திரையிடப்பட்டால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவுடைய நல்லிணக்கத்துக்கும் எதிரானது என்பதை நான் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நான் சொல்றதுக்கு நான் இருக்க தயாரா இருக்கேன். இதுக்கு இடையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு எதிராக பேசுவேன் என்ற வருத்தம் எனக்கு இருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ரசிகர்களை மகிழ்விக்கக்கூடியதுதான். ஆனா இது ஒரு திரைப்படமே இல்லை. முதல்ல ஒரு திரைப்படத்தில் உள்ள காதல் காட்சிகள் இதுல இல்ல, ஒண்ணு. ரெண்டாவது, திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் இல்ல. மூன்றாவது, திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காமெடி எதுவுமே இல்லை. இது ஒரு புரபகண்டா பிக்சர். எப்படிப்பட்ட புரபகண்டா பிக்சர்னா, அதாவது ஒரு RSS அமைப்பை வைத்துக்கொண்டு ஒரு படம் எடுங்கள், உங்களுக்கு பிடிக்காத ஒரு மேலே வைத்து படம் எடுங்கள் சொன்னால் அவர்கள் கூட இவ்வளவு மோசமா இருக்க முடியாது, அதை விட இரட்டிப்பு மோசமாக இருக்கிறது என்பதை படத்தை முழுமையாக பார்த்தவனும் தெரிந்து கொண்ட அடிப்படையில் நான் சொல்ல வர்றேன். இந்த படம் எப்படிப்பட்ட படம்னா, இதோட முடிகிற படம் அல்ல, டிராகுலா படம் மாதிரி மீண்டும் வரக்கூடிய இன்னொரு பாட்டு வரக்கூடியது. முழுமையா இல்ல. 2006 அமெரிக்கா, அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் W. புஷ் கொல்லப்படுகிற மாதிரி டெத் ஆஃப் பிரசிடென்ட் ஒரு திரைப்படம் அமெரிக்காவில் வெளியாகிறது. அப்போ இருக்கிற அமெரிக்க பிரசிடென்ட், அப்போது உயிரோடு ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு பிரசிடென்ட்டை ஒரு ஆள் போய் கொலை செய்கிற மாதிரியான ஒரு திரைப்படத்தை எந்த விதமான சத்தம் சர்ச்சை இல்லாமல் அமெரிக்க மக்கள் போய் பார்த்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாங்க. அப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை கொண்ட திரைப்படத்தை இந்தியாவில் தயாரிப்பது அப்படிங்கிறதே கடினமான காரியம். இவர் என்ன சொல்றாரு, அந்த படத்துல காதல் காட்சிகள் இல்லை, அந்த படத்தில் பாடல்கள் இல்லை. கேளுங்க பதில் சொல்லணும். இவர் சொல்ற அடையாளம் வச்சு பார்க்கணும்னா அது ஒரு சிறந்த படமா இருக்கும். சிறந்த படத்துக்கு அப்படி அடையாளம் சொல்லுவாங்க. சிறந்த படங்களுக்கு அப்படி அடையாளம் சொல்லுவாங்க. காதல் காட்சிகள் இல்லாத, நகைச்சுவை காட்சிகள் இல்லாத, அவர் சொன்ன வேற இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு படங்கள் தான் சிறந்த படங்கள் பொதுவாக தர மதிப்பீட்டில் சொல்லுவாங்க. அதனால இவர் சொல்ற படங்கள் ஒரு சிறந்த நல்ல படங்களுக்கான ஒரு அடையாளமா தான் இருக்க தவிர மற்றபடி இது வந்து தடை செய்யப்படக்கூடிய படமான்றது வந்து எனக்கு இவர் சொல்ற அடையாளம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 24 அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போய் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவர்கள் கருத்துப்படி அது முழுக்க ஒரு தடை செய்யப்பட வேண்டிய படம், ஒரு கருத்தை தொடர்ந்து உருவாக்குகிற அளவுக்கான ஒரு படம் அப்படிங்கிறாங்க. இது தொடர்ந்து ஒரு ஆன்டி முஸ்லிம்கான மூவ்மெண்டை உருவாக்குற அளவுக்கான ஒரு படமாக இது இருக்கும்னு அவங்க கருத்து. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து 2 விதமா பார்க்குறேன். ஒன்று வந்து தொடர்ந்து இது போல வந்து போராட்டங்கள் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் நடக்கிறது மூலமாக வந்து தமிழ்நாட்டில் இவங்க அமைப்புகள் அவங்க உண்மையான இஸ்லாமியர்கள் வேற இருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கல் அமைப்புகள். முதல்ல இந்த பொலிட்டிக்கல் அமைப்புக்கும் இவங்களுக்கு சாதாரண முஸ்லீம் நடைமுறை நம்ம வாழ்க்கையில் செஞ்சக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் வேற. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அவங்களுடைய உணர்வுகள், அவங்க வந்து சமூகமாக இருக்காங்க, சமூகத்தில் நான் எப்படி இருக்குன்னா அவங்கள தான் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய விஷயங்கள் என்னது நமக்கு தெரியல, பிரதிபலிக்கல. இவங்க எல்லாருமே அமைப்புகளுக்குள்ள இது ஒரு அரசியல் அமைப்புன்றதால அரசியல் செய்யக்கூடிய வந்து அவங்களுக்குள்ள விஷயமும் இருக்குது. ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து அது சொல்லும், அது மூலமா தங்களுடைய அமைப்புகளை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு விஷயமும் இதுல இருக்குன்றத பொலிட்டிக்கலா பார்க்கணும். இது இட்ஸ் கம்ப்ளீட் பொலிட்டிக்கல். இரண்டாவது விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்த ஒரு இது மூலமா சமூகத்துல வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அமைப்புகளால இப்படிதான் தொடர்ந்து இப்படி வரும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையை மக்கள் கிட்ட விட்டுறாங்க. இந்த படத்தையும் இதை தொடர்ந்து நடக்குது. முதல்
முதல் கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை. அந்த படத்தில் வந்து அமெரிக்க தூதரத்தினுடைய போராட்டம் வந்து சரியான போராட்டம், மிகச்சரியான போராட்டம். அந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவும் நான் என்ன கருத்து. இரண்டாவது துப்பாக்கி படம் வெளிவந்தபுறம் நடந்தது, அது கூட பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதுவும் வந்து அங்கீகரிக்கப்படுது. ஆனால் ஒரு திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பே தடை விதிக்கப்படுவது என்பது வந்து அது வந்து மதனுக்கு மேல சுய விமர்சனங்களை வந்து மதங்கள் அங்கீகரிக்கப்படுன்றது என்னுடைய கருத்து. அது வந்து நான் வந்து என்னுடைய எல்லாம் இப்போ இங்கே ஃபயர்னு வந்தது வெளிவந்ததுக்கு அப்புறம் தான், படம் வெளிவந்ததுக்கு எல்லா தேட்டரும் மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தடை செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அது தடை செய்யப்பட்டது. அதுக்குள்ள என்ன கருத்து இருக்கு, என்ன மாதிரி மிக படுபயங்கரமான கருத்து, அது படுபயங்கர காட்சி அமைப்புகள். அந்த மாதிரி காட்சி அமைப்புகளை வந்து நீங்க வேற எந்த படத்துலையும் நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காட்சி அமைப்புல மக்கள் இங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து தடை செய்யப்பட்டது. சோ தடை செய்யணும் அப்படிங்கறதா இந்த தடை இல்ல, தடை செய்யப்படுறது படம் மக்கள் முதல்ல மக்கள் தான் தீர்மானிக்கணும். இங்க சினிமா என்பது இல்ல, திரைப்படம் கல்ச்சுரல் போலீசிங் பண்றது இவங்களுடைய வேலை. நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல இந்த திரையரங்க விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் ஏறக்குறைய விஸ்வரூபம் திரைப்படம் திரையரங்குகளுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி தொடங்கி 25ஆம் தேதி வர இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருந்தவர்களுக்கு இன்னொரு பேரடியை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. அடுத்து 15 நாட்களுக்கு விஸ்வரூபம் திரைப்படம் திரையிடப்பட முடியாதுங்கிற சூழலில் திரையரங்க விநியோகஸ்தர்கள் சங்கத்தை சார்ந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள், சார் நீங்க சொல்லுங்க, இந்த தமிழக அரசினுடைய உத்தரவை எப்படி பாக்குறீங்க? இப்ப இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்த படத்தை வந்து நாங்க பார்க்கணும்னு தனிப்பட்ட முறையில் அவங்க கூறல. அவங்க என்ன பண்ணாங்க, அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்தாங்க. உள்துறை செயலாளரும் மற்றவர்களும் பார்த்து இந்த அமைப்புகளுக்கு இந்த படத்தை திரையிட்டு காட்டுங்கள் என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகுதான் அவங்க இந்த படத்தை பார்த்தாங்க. எந்த ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி எனக்கு படத்தை போட்டு காட்டுங்கன்னு தனிப்பட்ட முறையில் போராடல. இவங்களும் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அதை மாதிரி இவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா படத்தையும் இவங்க பார்க்க சொல்லி இந்த படத்தையும் இவங்க கேட்கவே கிடையாது. இந்த படத்தை அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்க. உள்துறை செயலாளர் மனு கொடுத்தாங்க. உள்துறை செயலாளர் இந்த படத்தை பாருங்க, அவங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு சொல்லி போட்டு காட்டினாங்க. காட்டினதுக்கப்புறம் படத்தில் ஆட்சேபகரமான காட்சி இருக்குதுன்னு சொல்லி அவங்க திருப்பியும் நேற்றுக்கு பார்த்து அதுக்கப்புறம் அரசுக்கு சம்பந்தமான எல்லா விதமான அரசு உயரதிகாரிகள் மற்றவங்கெல்லாம் கூடி நேற்று விவாதித்து அதற்கு பிறகு இன்றைக்கி காலையில் தான் வந்து கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து எங்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது, அதனால் நீங்கள் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாமல் நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து அரசாங்கமே வந்து இந்த படத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது நாங்கள் வந்து பொதுவானவர்கள், நாங்கள் சினிமா திரையரங்க உரிமையாளருங்கிறது எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர்கள். ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு பெருமக்கள் அவங்க மனம் புண்படுற மாதிரி ஒரு படங்கள் இருக்கும் பொழுது அதை பற்றி நிதானமாக முடிவெடுத்து ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் உடனே கொடுத்து நாளைக்கே முடிவு பண்ணுங்க அப்படின்னு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலான்ட்டு இருந்தது, 2 வாரம் தள்ளி இப்போ வரலையா? அது மாதிரி இப்போ அவங்க வந்து இஸ்லாமிய பெருமக்கள் வந்து இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி சொல்லும் பொழுது நிதானமாக நாம் அதை பற்றி உட்கார்ந்து பேசலாம். பேசி அவங்க மனசு புண்படாத வரையில் ரிலீஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம். கமல் என்கிற ஒரு தனிநபரை முன்வைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்களாக இப்படி பார்க்கப்படுகிறதா? விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு 15 நாள் தடை என்பது தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஏற்பாடு மட்டுமே. இந்த விஸ்வரூபம் திரைப்படத்தினுடைய கண்டென்ட் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தி கமல் என்கிற ஒரு தனிநபரை சார்ந்த தாக்குதலா என்பது குறித்தும் விஸ்வரூபம் படத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை நிரந்தர தடையாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல் குறித்தும் தொடர்ந்து பேசலாம். விவாத மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடை தொடர்கிறது. கமலஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்து தானே எழுதி இயக்கி இருக்கிற ஏறக்குறைய 90 கோடி ரூபாய் மதிப்புடைய விஸ்வரூபம் திரைப்படத்தை உலகம் முழுக்க வெளியிட தயாராக இருந்த நிலையில் தமிழக அரசினுடைய 15 நாள் தடை அந்த உத்தரவை மீது ஒரு அதிருப்தி உருவாக்கி இருக்கிறது. முழுக்க இஸ்லாமிய நாடான மலேசியாவில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய சென்சார் அமைப்பு அந்த படத்தை அங்கீகரித்து வெளியிட்டிருக்கிறது. எப்படி அது சாத்தியமாகி இருக்கிறது? இல்லை, இந்த போன்ற விஷயங்களை வந்துட்டு யார் முன்னெடுக்கிறாங்க? இப்போ அஜயன் பாலா சொன்ன மாதிரி அதில் எனக்கு ஒரு முழு உடன்பாடு இருக்குது. எந்த அரசியல் இயக்கங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தேவைப்படுது என்பதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பெருசாகுதுங்கிறதெல்லாம் முடிவாகுது. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்.
இது என்ன ஒரு மெயினா ஒரு விஷயம், உங்க பதில் இருக்கிற விஷயம் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதால் கையில் எடுப்பவர்களுக்கு லாபம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அவங்க பாப்புலர் இஷ்யூஸை கையில் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கு வந்து. அதுபோல இந்த போன்ற விஷயங்களை அவர்கள் பொதுவெளிக்கு கொண்டு வருகிறார்கள். இது இந்த இயக்கம் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சார இயக்கங்களும் ஜாதி அமைப்புகளும் இது செய்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தோடு இது ஒரு பகுதியாக. ஜவாஹிர் என்ன சொல்றாரு, இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள், மத அமைப்புகள் 24 அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு பேரமைப்பு தான் நாங்கள் மனு கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. இல்ல, அதுதான் சொல்றேன். இங்கே வந்து இஸ்லாமியர்களுடைய அடையாள அரசியல் இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு காலகட்டத்தில், ஒரு காலத்தில் எப்படி தலித்துகள் பல விஷயங்களை முன்னிலைப்படுத்தினார்களோ அதே போல அவர்கள் முன்னிலைப்படுத்தி தங்களை ஒரு அரசியல் ரீதியாக மையத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டுவதற்கு, அவர்களை வந்துட்டு ஒரு உணர்வு அரசியல் மயப்படுத்துவது போன்ற விஷயங்களுக்கு இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள். நான் ஒரு எழுத்தாளனாக இதில் என்னுடைய எதிர்நிலை என்பது, அதாவது இந்த இஸ்லாமியர்கள் தவறாக மோசமாக சித்தரிக்கப்பட்டால் அதன் மீது எனக்கு கடுமையான எதிர்வினைகள் எப்போதும் இருக்கிறது. ஆனால் இது அதை தாண்டிய ஒரு பிரச்சனை என்பதைத்தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது நாம் ரெண்டையும் குழப்பக்கூடாது. அதில் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, இப்போ நீங்கள் மலேசியாவில் ஏன் தடை பண்ணலன்னா, எந்த ஒரு படைப்பு இருக்கு, ஒரு சினிமா வந்து ஒரு இஸ்லாமியர்களை வந்துட்டு அழிச்சிருமா, இஸ்லாமியரோட கலாச்சாரத்தை அழிச்சிருமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதன் மீது ஓவர் ரியாக்ட் பண்ணப்படுது, இது வந்து முழுக்க பொலிட்டிசைஸ் பண்ணப்படுதுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்போ ஹாலிவுட்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அதாவது சென்சார் போர்டு அல்லாமல் ஹேயஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. இப்போ உதாரணமாக ஒரு பிளாக்கை வந்துட்டு தப்பா சித்தரிச்சிடறாங்கன்னு ஒரு படம் வருதுன்னு வைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அந்த கமிட்டி வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ், முக்கியமான சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இந்த கமிட்டியில் மெம்பராக இருப்பாங்க. அவங்க அந்த படத்தை பார்க்குறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அவங்க அஜெக்ட் பண்ணால் அந்த படத்தை வந்து தடை பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அதை ஓகே பண்ணாங்கன்னா அந்த படத்தை யாருமே தடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தான் இங்கே வச்சிருக்காங்க. எடுத்தவுடன் தடை, எடுத்தவுடன் மறுப்பு. இந்த விவாதம் எனக்கு ஆரம்பத்திலிருந்து டிப்ரெசிங்கா இருக்கு. அவர் சொல்றாரு வந்து, நான் படத்தை பார்த்தேன், நான் கதையை சொல்றேன்ட்டு. நாங்க ரெண்டு பிளைண்ட்ஸ் மாதிரி இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏன் அந்த ரைட் மறுக்கப்படுது? அதுதான் நான் கேட்கறது. அந்த ரைட் அப்ப என்னன்னா, அந்த படத்தை அப்ப ஒட்டுமொத்த சொசைட்டிக்கு மறுக்கப்படுது. அப்போ இந்த அமைப்புகள் தான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா, அந்த சமூகங்களுடைய பிரதிநிதியா? அதில் மாற்று கருத்துக்களுக்கு இடம் இருக்காதா? படம் வரட்டும். இந்த கேள்விக்கு ஜவாஹிருல்லா சார், இப்ப இந்த கேள்விகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் தங்களை அரசியல் படுத்திக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சின்னு மனுஷபுத்திரன் குற்றம் சாட்டியிருக்கார். ஒண்ணு. இரண்டாவது, இந்த படங்களை பார்த்தவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுடைய பிரதிநிதியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலிலே மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், சகோதரர் மானுஷ்யபுத்திரனும் அதே போல இயக்குனர் அவர்களும் மிக தவறான ஒரு கண்ணோட்டத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய சினிமா வரலாற்றில், தமிழக சினிமா வரலாற்றில் இதுபோன்று முஸ்லிம் சமூகத்தை அல்லது வேறு ஒரு சமூகத்தை மிக கொடூரமாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படம் இதுவரை வெளிவரவில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல காட்சிகளை நான் இங்கே சொல்லலாம். இன்டர்நெட்ல பல அனிமேட்டட் படங்கள் வருகிறது, மனிதனுடைய கழுத்தை அப்படியே ஆடு மாடு அறுக்கிறது போன்று. அது போன்ற ஒரு காட்சி முஸ்லிம்கள் அப்படி செய்கிறார்கள் என்று ஒரு காட்சி இந்த திரைப்படத்திலே வந்திருக்கின்றது. சென்சார் போர்டை பற்றி பேசினார்கள். இந்த சென்சார் போர்டு எந்த லட்சணத்தில் இது போன்ற காட்சியை அனுமதித்தது என்று நமக்கு புரியவில்லை. ஆப்கானிஸ்தான் போர்க்களத்தை பற்றியோ அதில் அமெரிக்காவினுடைய ஈடுபாடை பற்றியோ இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் திருக்குரானை ஓதக்கூடியவர்கள், தொழுகை நடத்தக்கூடியவர்கள், துஆ என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இத்தனையும் செய்துவிட்டு ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதாக இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படத்திற்கு தமிழக அரசு மிக பொறுப்புணர்வுடன் இந்த படம் தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பிகளாக, மாமான் மச்சான்களாக சமூக நல்லிணக்கத்தை பேணி வரக்கூடிய தமிழகத்தில் இந்த படம் வெளிவந்தால் அதை பார்க்கக்கூடிய ஒருவன் நீண்ட தாடியை வைத்துக்கொண்டு தொப்பி வைத்திருக்கக்கூடிய குர்ஆனை ஓதக்கூடிய தமிழக முஸ்லிம்களை தீவிரவாதி, பயங்கரவாதி என்று எண்ணி அஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த காட்சிகள் இருக்கின்றது. அதனால தான் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் தமிழக அரசு இந்த படத்திற்கு தடை விதித்திருக்கின்றது. அதை நாங்கள் மனதார தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இதில் அரசியலே கிடையாது என்பதை நான் சொல்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது கமலஹாசன் சொல்கின்றார், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் எனக்கு 300 சாட்சிகள் இருக்கின்றது என்று சொல்கின்றார். இந்த படம்
தமிழகத்தையும் தொடர்புபடுத்தி இருக்கின்றது. கோயம்புத்தூரில் கலவரம் ஏற்பட்டு அதன் காரணமாக சமூகங்களுக்கு இடையிலே பிளவு ஏற்பட்டு இப்போதுதான் அந்த ரணங்கள் எல்லாம் ஆறி வரக்கூடிய ஒரு சூழலில சர்வதேச அளவில் தேடப்படக்கூடிய குற்றவாளியான முல்லா உமர் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் அடைக்கலம் புகுந்திருந்தார், ஓராண்டு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார் என்றெல்லாம் இந்த படத்துல சொல்லி இருக்காங்க. இது கற்பனை தானே என்று சொல்லலாம். வெறும் கற்பனை தான் இது என்று கமலஹாசன் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் என்னுடைய இந்த படத்துல சொல்லி இருப்பதற்கெல்லாம் எனக்கு எவிடன்ஸ் இருக்கின்றது, 300 எவிடன்ஸ் இருக்கின்றது என்று சொன்னார். நான் கேட்கின்றேன், முல்லா உமர் தமிழகத்திலே கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் தங்கியிருந்தார் என்பதற்கு என்ன எவிடன்ஸ் இருக்கின்றது? தமிழ் பேசக்கூடிய ஜிஹாதி விலை மதிப்பற்றவன் என்று சொல்கின்றான். இது போன்ற சித்தரிப்பெல்லாம் எந்த அளவுக்கு சமூக பிளவை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக சினிமா விமர்சகர்கிட்ட கேட்கலாம். சார் நீங்க சொல்லுங்க, அவர்களுடைய இந்த கூற்றை நீங்க மறுக்க முடியாது. என்னன்னா, ஒரு 5 வயசு பொண்ணு தொடர்ந்து 10 ஆண்டுகளா சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தா தீவிரவாதிகள் எல்லாம் வந்து குல்லா வச்சிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, பெரிய அங்கி போட்டிருப்பாங்கன்னு ஒரு சாதாரண பொது புத்தியில் இருக்கிற இஸ்லாமியர்களின் உருவத்தை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற ஒரு வேலையை தொடர்ந்து இந்திய சினிமா செஞ்சுட்டு இருக்கு. இப்ப வந்திருக்கிற குர்கான் திரைப்படம் வரைக்கும் எல்லா வேலையும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி ஒரு காட்சி இன்னும் அதீதமான வன்முறையோடு ஒரு இயக்குனர் நான் வந்து ரியாலிட்டியை காண்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு தீவிரவாதிகள் தப்பான செயலையே செய்திருந்தாலும் கூட அதை ரொம்ப காட்சிப்படுத்துதல்ல கொடூரமா சித்தரிக்கிறது இன்னும் அவர் மோசமான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. நாங்க படம் பார்க்கல, ஆனா அவர் சொல்றது படி பார்ப்போம்னா அந்த அது போன்ற ரொம்ப நேரடியான காட்சிகள்லாம் தவிர்த்திருக்கலாம்ன்றது தான் என்னுடைய ஏன்னா அவர் சொல்றது ரொம்ப உக்கிரமா இருக்கு. என்ன படம் பார்க்கல வந்து அது ஏன்னா வந்து இதுல 2 விஷயம் முக்கியமான விஷயம். இது வந்து படைப்பாளி கொடுக்குற டெக்னிக்கல் பிரச்சனை. இது வந்து என்ன அதே மாதிரி கமலஹாசன் வேணுட்டு இதை செஞ்சிருப்பாருன்றது எண்ணத்துக்கும் நான் வரல. 2 இது ஒவ்வொரு படைப்பாளிக்கும் என்ன சொல்றேன்னா, இதுல முஸ்லீம் அடையாளம் இப்போ ஒரு இந்துவை இப்படி காமிச்சுன்னா இது பிரச்சனை வராது, ஒரு கிறிஸ்துவனை இப்படி காமிச்சுன்னா பிரச்சனை வராது. ஏன் இஸ்லாமியர்கள் அந்த அடையாளம் பிரச்சனை இருக்குல்ல, இது வந்து கலாச்சாரத்துக்கும் விஷுவல் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனை தான். இப்போ இந்த இஸ்லாமியர்கள் இப்போ மலேசிய இஸ்லாமியர்களை காமிச்சுன்னா இது வந்து பிரச்சனை வராது. இது குறிப்பிட்ட பகுதியில் இப்போ வந்து ஆப்கான், பாகிஸ்தான் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இது உடை மற்றும் நம்ம இதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரியான ஒரு அடையாளம் சார்ந்த பிரச்சனைகள் இது இருக்குது. அவர் சொல்கிறது கண்டிப்பாக உண்மை. ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரியான உடை அடையாளத்தில் தான் இருக்காங்க. அவர் சொல்கிறபடி இந்த காட்சிகளை பார்த்தால் இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் தான் என்னுடைய எண்ணம். நான் வந்து இது வந்து உண்மையாக கமலஹாசன் இருந்தால் தவிர்க்கப்பட்டிருக்கணுங்கிறதா. ஆமாம், தவிர்க்க இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே கமலஹாசன் ஒரு தனி நபரை சுற்றி நடக்கிற தாக்குதலாக பார்க்குறீங்க? அப்படி இல்லை. என்ன வந்து கமலஹாசனை பற்றி என்ன இதுக்கு முன்னாடி 2-3 நானே சில விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன். அந்த உன்னை போல் ஒரு படத்தில் பொறுத்த வரைக்கும் நானே அவருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்கள் இது பண்ண கமலஹாசனை இன்னொரு விதமாக பார்க்கணும். அவர் வந்து அவருக்கு நம்ம தமிழகத்தில் எக்ஸ்ட்ரா சலுகையும் கொடுக்கலாம். அவர் தன்னுடைய சினிமாவுக்காகவும் தொழில்நுட்பத்திற்காகவும் கலைக்காகவும் தன்னை இந்த சமூகத்துக்காக முழுமையாக அங்கிருச்சு. வெறும் பணம் சம்பாதிக்கிறவர் மட்டும் இல்லை, அவர் வந்து தான் நினைக்கக்கூடிய கருத்தை திரைப்படத்துறையில் திரைப்பட தொழில்நுட்பத்தை தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் இது பண்ணிட்டு அதற்கான அடையாளங்களை கொண்டு போயிட்டு இருக்கார். அதே சமயத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் அதனால் வந்து அவர் தொடர்ந்து அவர் சுய முனைப்போட தன்முனைப்போட இந்த காரியத்தை மதத்தோட இதோட பண்ணியிருப்பார்ன்றது எடுத்திருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஒரு சமப்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க சொன்ன மாதிரி அவர் சொன்னதை தவிர்த்த வேற என்ன மோசமான காட்சிகள் இருக்கு நீங்க பயப்படுறீங்க? திருக்குரான் என்பது உலகத்தில் எல்லா வேதங்களும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. திருக்குரான் வசனங்கள் ஒவ்வொரு கொலை செய்யப்படும் பொழுதும் சொன்னார் பார்த்தீங்களா சோழர் ஜவாஹிருல்லா, கழுத்து நாங்கள் வந்து சென்சார் போர்டில் இருக்கும்போது நான் 10 வருஷம் சென்சார் போர்டில் இருந்தேன். ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்தாலே அது தவறு என்று சொல்வார்கள். இது கழுத்தை நேரடியாக அறுக்கப்படுகிறது, முழுமையாக அறுக்கப்படுகிறது. அது சினிமாத்தனமாக செய்வதாக அல்ல, அறுக்கப்படும் போது குர்ஆன் வாசகம் ஓதப்படுகிறது. அதே போன்று ஒருவரை உளவாளியை தூக்கு போடுகிறார்கள், தூக்கு போடப்படும் பொழுது அப்பொழுதும் திருக்குர்ஆன் வாசகம் ஓதப்படுகிறது. இது எந்த மதமாக இருந்தாலும் இது எதிர்க்கக்கூடிய ஒன்று. அதை விட மிக மோசமான ஒன்று என்னன்னு சொன்னா, ஒரு கமல் என்ற கூடிய அந்த ஹீரோவுக்கு அந்த முல்லா உமர் என்பவர் தன் அணியிலே வந்து சேர்ந்ததனால் அவருக்கு போதைப் பொருளை கொடுக்கிறார் பரிசாக. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் கிஃப்டாக வந்து போதைப் பொருளை கொடுப்பார் என்று எண்ணம் வருகிறது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய ஒரு அதிகாரி, இப்பதான் நான் முக்கியமான சப்ஜெக்டுக்கே வர்றேன். நான் ஏன் இந்த படத்தை எதுக்குறேன்? நான் எந்த படத்தையும் எதுக்காத ஆளு. அது மட்டுமல்ல, நான் ஏறத்தாழ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய ஒரு அதிகாரி அவர் என்ன செய்யறாருன்னா, தாலிபான்களுக்கும் அல் கைதாவிற்கும் ட்ரைனிங் கொடுக்கிறார்.
சினிமாத்தனமா கடைசியில தான் அவர் ராதிகாரியா காமிக்கப்படுகிறார். இப்ப என்னன்னு சொன்னா, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே தீவிரவாத குழுவின் தலைவர் என்று நம்பக்கூடிய ஹபீஸ் சயீத் என்ன சொன்னாரோ, அவர் என்ன சொல்றாரு, இந்தியா ஆப்கானிஸ்தானிலே ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதை சொல்லி அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னதை கமல் உண்மைப்படுத்தி விட்டார் என்ற ஒரு மோசமான கருத்து வந்திருக்கிறது. இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒன்று. எப்படின்னு சொன்னா, ஒரு இந்திய அதிகாரி அல் கைதாவிற்கு, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அல் கைதாவுக்கு ட்ரெயினிங் கொடுக்கிறார் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த காட்சி அல்ல, இது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய நலனுக்கு எதிரானது. நமக்கு எதிரி நாடுகள் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. இதோட விட்டிருந்தா பரவாயில்லை. மீண்டும் இந்த படம் தொடர்ந்து எல்லா காட்சிகளும் சொல்லிட்டீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கான வாய்ப்பு ஒரு நிமிஷம். திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க, இந்த படம் வந்து கருத்தியல் ரீதியா ஒரு படம் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி காட்சிப்படுத்துதுன்னு எத்தனை விவாதங்கள் வைத்துக் கொண்டாலும் அந்த படம் கடைசியா வர வேண்டியது வீதிக்கு தான். திரையரங்கத்திற்கான இந்த வர வேண்டிய காட்சி இப்போ நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 90 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிற தயாரிப்பாளராகிய கமல் இந்த படத்துல நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? படம் உண்மையிலேயே 15 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சார் நிச்சயமா, அதாவது எந்த ஒரு அவங்க கூட இந்த படத்தை வந்து முழுமையாக தடை செய்யணும்னு சொல்ல, ஆட்சேபகரமான காட்சி நீக்கத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆட்சேபகரமான பார்த்தா முழு படத்தில் இருக்க பெரும்பாலான காட்சிகள் எடுக்கிற மாதிரி வந்துருமே சார். நான் அந்த படம் இன்னும் பார்க்கல, நானும் பார்த்திருந்தேன். நான் அதை பத்தி கருத்து மணிஷேந்திர சொல்லதான் நான் நினைக்கிறேன்னா, அவங்க பார்த்துட்டு அதில் நிச்சயமா ஆட்சேபகரமான காட்சி இருக்குதுங்கிறதுனால தான் அவங்க இவ்வளவு தூரம் பாவம் மனம் வந்து பேசுறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன்னா இதில் ஒன்று, இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அரசாங்கமே வந்து இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைங்கிறனால தான் மாவட்ட ஆட்சியர் மூலமாக இன்னைக்கு காலையில் அத்தனை திரையரங்களும் படத்தை நிறுத்த சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு முழுமையான சமூக பொறுப்புணர்வு இருக்குது. இப்போ நாங்களும் திரையரங்க உரிமையாளர்களும் நாங்கள் வந்து எந்த ஒரு நடிகர்களுக்காகவோ இல்லை எந்த ஒரு அமைப்புக்கு ஆதரவாகவோ நாங்கள் பேச முடியாது. எங்களுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்குது. நாங்கள் வந்து நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு முழுமையாக நாங்களும் கடமைப்பட்டிருக்கிறவங்க. எங்களுக்கு படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகள் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு ஜாதியையும் இழிவாவோ மோசமாகவோ திட்டங்களில் முழுமையான உடன்பாடு கண்டிப்பாக எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு அரசு அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனது தமிழக அரசு நேற்று இரவு நீங்கள் வந்து இந்த படத்தை யாரும் திரையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதுக்கு உடன்பட்டு தான் இன்றைக்கி போயிருக்கோம். எங்களுக்கு நிச்சயமாக அதனால் பெரிய நஷ்டம் தான். ஆனாலும் சில சமூக நலனுக்காக அந்த நஷ்டத்தை நாங்கள் தாங்கித்தான் வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி ஒரு அமைப்பில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களும் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களும் இந்துக்களும் ஒரு நல்ல இணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கும் பொழுது அந்த நல்லிணக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அரசும் திரு கமலஹாசன் சாரும் இந்த பட சம்பந்தமாக உட்கார்ந்து அந்த ஆட்சேபகரமான காட்சியை நீக்கிட்டு நிச்சயமாக அந்த படத்தை திரையிடலாம். அப்படி திரையிடும் பொழுது நாங்களும் வந்து இருந்துட்டு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய மனசு புண்படும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் அது வந்து அரசாங்கத்தை ஒத்துக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது எங்கள் நிலைமையும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மனுஷபுத்திரன் சார், இந்த கேள்வி ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு சுதந்திரத்தை, அதாவது திரைப்பட மாதிரியான ஒரு ஊடகத்தை உருவாக்குறதுல இருக்கிற பொறுப்புக்கும் அந்த சமூக சூழலுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு மலேசியா மாதிரியான படித்த ஒரு பக்குவப்பட்ட இவர் சொன்ன மாதிரியான அடையாளங்களை துறந்து ஒரு வகையிலான உலகமயமாக்கலோடு தங்களை தழுவிக்கொள்கிற ஒரு நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இன்னமும் கலாச்சார அடையாளங்களோடு இந்த மாதிரி சொல்ல போனா மலேசியாவில் இருக்கிறது ஒரே வகையிலான கலாச்சாரம், ஒரே வகையிலான மதம். தமிழக மாதிரியான ஒரு பல்நோக்கு கலாச்சாரங்கள்ல அந்த கலையை உருவாக்குகிறவர்களுக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. நான் கலையை வந்து உண்மையா ஒரிஜினலை காமிக்கிறேங்கிற பேர்ல சமூகத்தினுடைய பிளவை ஏற்படுத்தாத வண்ணமா அது இருக்கணும் இல்லையா? சோ ஒரு கலைஞன் தந்த சில இடங்களில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லையா? கண்டிப்பா பண்ணிக்கணும். உங்க கருத்துல நான் 100% உடன்படுறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இப்போ ஜவஹர்லால் சார் சொன்னதும் சரி, இவங்க சொன்ன அந்த காட்சிகள்லாம் சொன்னப்ப இந்த படம் கிட்டத்தட்ட துப்பாக்கி படத்தோட ஒரு ரீமேக் மாதிரியே எனக்கு தெரியுது. அதில் இருக்க காட்சிகள் உட்பட எல்லாமே. அப்போ தமிழ்நாட்டில் துப்பாக்கி படத்தை முன்வைத்து அந்த குரானை வச்சுட்டு கழுத்தை இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து அப்போ என்னன்னா இந்த இடத்துல தான் ஸ்டீரியோ டைப்ஸை உருவாக்குறது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூகத்தினுடைய சோசியல் சென்சிட்டிவிட்டியை வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நிச்சயமாக இயக்குநர்களுக்கு, பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கடமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு சோசியலாக ரொம்ப வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் அதை பற்றி எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. ஏன்னா அப்போ இதற்கு முன் நடந்த விவாதங்களை
இந்த காட்சிகள் அனைத்தும் உண்மை என்கிற பட்சத்தில், இது முஸ்லீம்களை நேரடியாக தாக்குகிற பட்சத்தில் அது விமர்சனத்திற்குரியதுதான். ஆனால் இதில் தான் இந்த சென்சார் போர்டு சம்பந்தமான ஒரு விஷயம் வருகிறது திரும்ப திரும்ப. அதாவது ஏற்கனவே அதுதான் சொல்ல வரேன், அதைத்தான் சொல்ல வரேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்சார் போர்டுடைய செயல்பாடு, அதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் படத்தை தீர்மானிக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது சமூக ரீதியான பொறுப்புணர்வு இருக்கிறதா, பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு. அவர் ரெப்ரசன்டேட்டிவ் சென்சிட்டிவிட்டி கிடையாது. அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் அதில் தொடர்ந்து நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற சமூக பிரச்சனைகள் யதார்த்தங்கள் தொடர்பாக எந்த பார்வையும் இல்லை. அதனால் இன்றைக்கு சென்சார் போர்டு என்பதை கீழ் பண்ணப்பட்டு, அவர்களுடைய முடிவுகள் கீழ் பண்ணப்பட்டு, அதற்கு பதிலாக சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு சின்ன சின்ன குரூப் எல்லாமே இந்த கல்ச்சுரல் பவரை அல்லது இந்த டிசைடிங் பவரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய பிரச்சனையை, இந்த காட்சிகள் எல்லாம் இருந்தால் அது கண்டிப்பாக அந்த படத்திலிருந்து அதை அகற்றப்பட வேண்டும் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அதை எப்படி செய்வது என்பதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிச்சயமாக அதை சில குறிப்பிட்ட அமைப்புகள் அதை செய்ய முடியாது. அதற்கென முறையான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்ப அது சட்டபூர்வமான அமைப்புகளாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப அரசாங்க கொள்கை முடிவுன்னு ஒன்று சொல்லலாம். கொள்கை முடிவை யார் தீர்மானிப்பாங்க? ஒரு பவர்ஃபுல் சோஷியல் குரூப் தீர்மானிக்குமா? அப்ப ஒரு எழுத்தாளனாக, கலைஞனாக நீண்டகால நோக்கில் அது மிகப்பெரிய இது பாதிப்புகளை எல்லோருக்குமே ஏற்படுத்தும். அதனால் இந்த போக்கை ஏற்க முடியாது. அதைத்தான் திரும்ப சொல்கிறேன். விவாதம் தொடர்ந்து விவாதிக்க காத்திருக்கிறது. விஸ்வரூபம் திரைப்படத்தில் இருக்கிற சில சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டும் என்கிறது ஒரு தரப்பு. ஆனால் அந்த காட்சிகளை நீக்க வேண்டியது சென்சார் போர்டு என்கிற அமைப்பு தானே தவிர தனி மனித சில அமைப்புகள் அல்ல அப்படிங்கிறாங்க சமூகத்தின் பொறுப்பான எழுத்தாளர்களும் கலைஞர்களும். தற்போது கிடைத்திருக்கிற செய்தி, பாண்டிச்சேரியிலும் விஸ்வரூபம் படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் தொடர்ந்து இந்த படம் நாளை வெளியாகுவதற்கான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து விவாதிக்கலாம். விவாதம் இடையே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடையில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை எந்த அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த தடை விதிக்கப்பட்டதற்கான காரணங்கள் தான் மிகப்பெரிய காரணங்களாக இருக்கிறது. சில அமைப்புகள் படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்தில் இருக்கிற காட்சிகளை நீக்காவிட்டால் படத்திற்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் என்கிற அனுமானிப்பில் தமிழக அரசு இந்த மாவட்ட ஆட்சிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வகையிலான ஒரு அறிவிப்புகள் தொடர்ச்சியாக ஒரு திரைப்படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற கலைஞர்களை பாதிக்கக்கூடிய செயல் என பேசுவதற்காக மனுஷபுத்திரன் அவர்களும் திரு அஜயன் பாலா அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். தற்போது வந்திருக்கிற செய்தி, சிவசேனாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சஞ்சய் ராத் அவர்கள் உடனடியாக விஸ்வரூபம் படத்தை வெளியிட வேண்டும் எனவும், இந்த படத்தை வெளியிடாமல் இருப்பது கருத்துரிமைக்கு எதிரான செயல் எனவும், இது போன்ற படங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ சம்பந்தம் இல்லாத சில பேருடைய ஆதரவு உண்மையிலேயே அந்த படம் எடுக்கப்பட்டதற்கான நோக்கம் இல்லாத நோக்கத்தை உருவாக்குவதாகவே அமைந்து விடுகிறது. இந்த பிரச்சனையினுடைய முக்கியமான ஒரு மோசமான விளைவே சிவசேனாவுடைய இந்த அறிக்கையை தான் நான் சொல்லுவேன். இது நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பயம். இதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இப்ப இது திரும்பவும் இந்துக்களும் முஸ்லீம்களுக்குமான ஒரு பிரச்சனை மாதிரியும், இந்து அமைப்புகள் ஏதோ கமலஹாசன் ஆதரிக்கிற மாதிரியும், இது முழுக்க முழுக்க சினிமாவுக்கு, கலைக்கு எதிரான ஒரு விஷயமாக இவர்கள் இதை கையில் எடுக்கிறார்கள். இதே இந்துத்துவ அமைப்புகள் இன்னைக்கு எம்.எஃப். ஹுசைனை அடித்து விரட்டியவர்கள் யார்? அப்பொழுது இவர்கள் எங்கே கலை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்காக எங்கே போனார்கள்? எத்தனை படங்களுக்கு எதிராக இதே இந்துத்துவ அமைப்புகள் போராடி இருக்கின்றன. இந்த அமைப்புகளுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக இந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்குவதற்கான ஒரு இடமே தவிர இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ இதை நோக்கி ஒரு சரியான தீர்வை நோக்கி போவதற்கோ ஒருபோதும் உதவாது. உண்மையிலே இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கலாச்சார அமைப்புகள் இந்த சென்சார்ஷிப் என்பதை கையில் எடுத்துக் கொள்ளும் போது என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் என்பதற்கு இந்த எதிர்ப்பை போலவே இந்த ஆதரவும் ஒரு உதாரணம். ஓகே சார், நம்ம ஜவாஹிருல்லா சார் பேசலாம். ஜவாஹிருல்லா சார், இப்போ இங்க இருக்கிறவர்களும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்களும் நம்ம ஹிதாயத்துல்லா அவர்களும் சொல்கிற குறிப்பிடுகிற மாதிரியான காட்சிகள் அந்த படத்தில் இருந்தால், உண்மையிலே இருந்தால் அது எதிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கறத இவங்களுடைய கருத்துமாக இருக்கிறது. இந்த காட்சிகளை ஒருவேளை நீக்குவதற்கு கமல்ஹாசன் முன் வந்தால் அந்த படத்தை வெளியிடுவதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? அதை பற்றி நான் கருத்து சொல்வதற்கு முன்பு இங்கே நான் ஒரு தகவலை சொல்ல விரும்புகின்றேன். மலேசியாவில் மட்டும் இந்த படம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நீங்கள் சொன்னீங்க. மலேசியாவில் இந்த படத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கண்டன பேரணி நடத்துவதற்காக அங்கே தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியும் நான் சொல்ல விரும்புகின்றேன்.
அதே போல குவைத் உள்பட ஜிசிசி நாடுகளிலே இந்த படம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சிங்கப்பூரிலும் தடை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்முடைய சகோதரர் மானுஷ்ய புத்திரன் இது துப்பாக்கியினுடைய இன்னொரு வடிவம் என்று சொன்னார். அது துப்பாக்கியினுடைய இன்னொரு வடிவம் அல்ல, துப்பாக்கியை இதோடன் ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு இது முழு நீளமாக நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி விஷத்தை கக்கக்கூடிய ஒரு ஹேட் ஃபில்மாக இது அமைந்திருக்கின்றது. ஒரு 12 வயது சிறுவன் அவரை கமலஹாசன் ஊஞ்சல் ஆடுவதற்கு கூப்பிடுவார். அந்த சிறுவன் சொல்லுவான், நான் சிறுவன் அல்ல ஊஞ்சல் ஆடுவதற்கு என்று சொல்லிவிடுவான். அதே சிறுவன் கண்களை கட்டிவிட்டு துப்பாக்கிகள் வரிசையாக அடுக்கப்படும். இது AK-47, இது AK-56, இது 50 mm ரவை, இது 40 mm ரவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் குழந்தைகள் கூட சிறு வயதிலிருந்தே தீவிரவாதத்தின் பக்கம் கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படத்தினுடைய கதை அம்சம் இருந்திருக்கின்றது. எனவே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், இந்திய திரைப்பட வரலாற்றில் இதை போல ஒரு சமுதாயத்தை இலக்காக வைத்து ஒரு சமுதாயத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான படம் வந்ததில்லை. அது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார், இப்போ அஜன் பாலா சார், இந்த ஒரு கலாச்சாரத்தை முன்னெடுக்கிற எல்லாருக்குமே ஒரு கலை அல்லது கிரியேட்டிவ் மீதான ஒரு மோதல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு எல்லா சமூகங்களையும். எப்பவுமே அது ஒரு தொடர்பில்லாது. என்ன நம்பிக்கையில் கமலஹாசன் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்திருப்பாரு? ஏன்னா இதற்கு முன்பாக அவர் வாங்காத அடிகள் இல்லாது, அவர் ரிசீவ் பண்ணாத கற்களும் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துல ஏதோ விஷயத்தை சொல்றதுக்காக முன் வந்திருக்காரு. கமலஹாசன் அவர்கிட்ட எனக்கு பெரிய மதிப்பு உண்டு, அதே சமயத்தில் சில விமர்சனங்களும் உண்டு. அவர் 2 விதமான, அவர் தீவிரமான எல்லாருக்கும் முன்னாடி சில விஷயங்களை காமிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி இந்த திரைப்படத்துறையில் ஒரு புதிய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுல தீவிரமான ஆர்வம். அவருக்கு தெரிந்த உண்மையை அது எல்லா யதார்த்தத்தை அவர் சொல்லணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதுதான் சில நேரங்களில் பிரச்சனைகள். ஹேராம் படமும் இந்த படமும் அது சில பிரச்சனைகள். ஏன்னா நாதராம் கோட்ஸை பற்றி அந்த பார்வையில் யாரும் படமே பண்ணலன்றதுக்காக தான் அவர் அந்த பார்வையில் எடுத்தார். அது கடைசியில் எப்படியோ அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால 2 விதமான ஒரு கமலஹாசனை நான் எப்பவுமே பார்க்குறேன். அவர் அவராகவே அந்த பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை அவர் எடுத்துக்கிறாரு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. தமிழகத்தினுடைய கலாச்சார சூழல்ல படைப்பாளிகளுக்கான சுதந்திரம் பறி போகிறது அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? முழுசா என்னால ஒத்துக்க முடியாது. சில இந்த மாதிரியான சில விஷயங்கள் மதம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கிறதால இதே படைப்பாளிகள் இந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் எழுதலாங்க சுதந்திரம் நமக்கு இருக்கு, அப்படித்தானே? ஆமா, அதுவும் அதுல நம்ம சந்தேகம். நான் பொதுவாக எல்லா கருத்திலும் இங்க அதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லா சுதந்திரம் சிவசேனை அவனுடைய ஆதரவு விட்டு தள்ளுங்க. அவங்க ஒரு சில நேரங்களில் இந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை அவங்க ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு பொருட்படுத்த எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் கிடையாது. இந்த விஷயங்களை தாண்டி வேற ஏதாவது நல்ல விஷயம் அந்த படத்துல இல்லையா? அதாவது தோழர் ஜவாஹிர்லாவும் நானும் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் சகோதரர்கள் இவர்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அது நடக்க போகுது என்பதற்கு தான் இந்த சிவசேனாவுடைய அறிகுறி. இது இப்பவே படம் பார்ப்பதற்கு முன்னாலே இது வந்துச்சுன்னா படம் பார்த்த இதை விட மோசமாக சூழ்நிலை வரும். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, 8 வயது ஒரு சிறுவன், பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சிறுவனை அவனுடைய புத்தகத்தை பறித்து கொண்டு அவன் கையில ஆயுதத்தை கொடுத்து இதுதான் உன் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காட்சிகளும் வருவதாக பார்த்தவர்கள் பரிதவித்திருக்கக்கூடிய ஒரு சொல். அது மட்டுமல்ல, தொழுகை கூடம், அந்த பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருப்பவர்கள் கையிலே பாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிரி, அதாவது ஹீரோ அங்கே வரும் பொழுது அவர்கள் பாமை அவர்கள் போட்ட மாதிரியும் அதனால் பள்ளிவாசல் இடிந்து விழுவதாகவும் ஆகிறது. இது எதிர் சொன்னா மாலேகான் குண்டு வெடிப்பும் அதே போன்று மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்பும் இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்தது என்று உள்துறை செயலாளர் முதற்கொண்டு சொல்லியிருக்கார். அது அல்ல, இது முஸ்லீம்களே வைத்த பாம் என்று உண்மையான உண்மையாக மாற்றிவிடுமா என்ற ஒரு பயம். என்னன்னு சொன்னா, எது உண்மையோ சொன்னார்ல யதார்த்தம், இது யதார்த்தம் அல்ல, இது ஏதோ அர்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக விட்டக்கூடாது என்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய நல்லிணக்கம் பாதிக்கப்படக்கூடாது. இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில ஒரு முஸ்லீம் மதத்தை கொச்சைப்படுத்தி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தால் அவருக்கு பல வழி இருக்கிறது.
பணம் சம்பாதிப்பதற்கு பல வாய்ப்பு இருக்கு. எத்தனை சினிமா டைரக்டர்கள் அற்புதமாக படம் எடுக்கிறார்கள், பல நல்லா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த முஸ்லிம்களையும் இந்துக்களையும் மையப்படுத்திய தொடர்ந்து இதை எடுத்து இந்தியாவிலே ஒரு வகுப்பு சௌஜன்யத்தை நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அந்த படத்துல இவற்றை தவிர்த்து வேற எதுவுமே உங்க கண்கள் நல்ல விஷயங்கள் தெரியலையா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி அதாவது நான் முதல்ல சொன்னேன், விமர்சித்தார்கள். இதுல வந்து ஒரு சினிமாவுக்கான இலக்கணமே கிடையாது. இது ஒரு டாக்குமெண்ட்ரி. அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்கள் இல்ல, கேட்ட விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இதை சென்சார் செய்யக்கூட முடியாத அளவில் இந்த படம் வந்து முழுவதுமாக இந்தியாவிலே ஒரு நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக சார்ந்து அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரா அல்லது பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை ஒண்ணா அதை பார்க்கறாங்க? எல்லா சினிமாக்களும் எப்படி எடுக்கப்பட்டாலும் பணம் சம்பாதிக்கிறது தான் எடுக்கப்படுது. ஆனால் உங்கள் கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இந்த மாதிரியான தீம்ஸை வந்துட்டு திரும்ப திரும்ப எடுக்கிறாங்கன்றது. இப்போ ஒரு முஸ்லீம் தீவிரவாதிங்கிறது ஒரு பப்ளிக் ஒப்பீனியனில் பதிஞ்சு போயிருக்க ஒரு விஷயம். அதை ஊடகங்கள் திரும்ப திரும்ப உருவாக்கி வச்சிருக்க ஒன்று. அதை போய் அந்த மாதிரி ஒரு கதையமைப்பை கொண்டு வர்றது ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு போடா தீவிரவாதம் பற்றி ஒரு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அது ஜனங்கள்ட்ட புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டோரி லைன் பண்ணணும், ஒரு பேக்ரவுண்டை பற்றி பேசணும், அது ஒரு கலையாக மாற்றணும். அதுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குது. இது சடனாக நேரடியாக அடிக்கலாம் வந்துட்டு. அதுக்காக தான் இந்த ஸ்டீரியோ டைப் கதைகள் திரும்ப திரும்ப உருவாக்கப்படுது. அதனால வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கலைக்கு எதிரான ஒரு அம்சம் இப்படி ஸ்டீரியோ டைப்ஸை உருவாக்குறதுல இருக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன். அப்புறம் இன்னொன்று என்ன, இப்போ இதாயத்துல்லா சார் சொல்கிறப்போ அவருடைய கட்சி அரசாங்கம் மத்திய அரசு மணிஷ் திவாரி இப்போ சொல்லியிருக்கிற ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஒரு சென்சார் போர்டு வந்து அனுமதிச்ச ஒரு படத்தை வந்துட்டு தடை வைக்கிறதுக்கு முன்னாடி மாநில அரசு பலமுறை யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கட்சியினுடைய அவருடைய அரசாங்கத்தினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அதையும் சேர்த்து தான் அவர் இங்கே பேச வேண்டும். இப்போ என்னென்ன சொல்ல வர்றேன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜனநாயகபூர்வமாக பேச வேண்டிய இடத்திலிருந்து இப்பொழுது நாம் இதை பேசலை. தடை என்பது, உடனடியான தடை என்பது ஆபத்தானது. இந்த ஆபத்தை நாம் ஏன் உடனடியாக இதை செய்ய வேண்டும்? அப்படி செய்கிற அளவிற்கு ஒரு பெரிய சமூக ட்ரிபிள் நைன் படத்தை பற்றி இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ நான் இதைத்தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் படத்தை அலோவ் பண்ணுங்க. அந்த படம் உண்மையிலே எல்லாருடைய சென்டிமெண்ட்ஸை ஹெட் பண்றதா இருந்ததுன்னா அது இம்மீடியட்டா தடை கோரி நம்ம போராட்டம் நடத்தலாம். இந்த பதில்ல ஒரு பெரிய விஷயம், ஒரு காலத்தில் திரையரங்குகளில் மட்டும் படம் பார்க்க முடியுங்கிற ஒரு வாய்ப்புல உங்க ஸ்டேட்மெண்ட் சரி. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுன்னா அடுத்த நாள்லயே வந்து டொரண்டோல ஒரு லட்சக்கணக்கான மக்கள் டவுன்லோட் பண்ற போது அதுக்கு பிறகு படத்தை தடை செய்வதனால என்ன பலன் ஏற்படும்? இப்ப நான் அதையே தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த படத்தை இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஆன்லைன்லயோ யூடியூப்லயோ ஒருத்தர் போட்டாருன்னா இந்த தடையோட மதிப்பு என்ன? லட்சக்கணக்கான பேர் அதை பார்க்க முடியுது. படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொபகண்டா இன்னைக்கு ஆயிடுச்சு. இது ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க நாளைக்கு யூடியூப்ல ஒருத்தர் இதை போட்டுறாருன்னு வச்சுங்க, எப்படி வேணாலும் இந்த படம் அதுல வரலாம். அதை உங்களுக்கு சட்ட ரீதியாக தடுக்க என்ன வாய்ப்பு இருக்கு? தியேட்டர்ல நீங்க தடுக்கலாம், போட விடான்ட்டு. அடுத்த நாள் இதை பல கோடி பேர் பார்க்க வைக்கிறதுக்கான ஊடகங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி படங்கள் எடுப்பதை அவர்களிடம் மனமாற்றம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த விவாதங்கள் பயன்பட வேண்டுமே தவிர தியேட்டரில் அதை தடுப்பதன் மூலமாக வெறுமனே நம்ம எதையுமே சாதிக்க போவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த படத்தை இதோட இது முடியல சார். இதுல என்ன தெரியுமா, மீண்டும் இந்த படம் வருது. முல்லா உமர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி இந்தியாவுக்கு வந்து மீண்டும் இந்த கதை தொடர்கிறது என்று இன்னும் இந்த தீவிரவாதத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு வழி இதுல இருக்குது. அதனால மட்டுமல்ல, உண்மை செய்திகளுக்கு எதிராக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இப்படி இருந்தால் எதிர்காலத்தில் இப்ப எப்படி சிவசேனா வரும், நாளைக்கு பாரதிய ஜனதா வரும், நாளைக்கு RSS வரும், இப்படி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில அந்த உறவு முறிந்துவிடக் கூடாது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. சொல்லுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது படத்தை பயணம் இது ரெண்டும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உங்களுக்கு இக்கட்டான ஒரு தலைமை. ஏன்னா படம் பார்க்காதவர்கள் வருமா? ஆனாலும் வந்து அவங்க சொல்ற கோரிக்கை முழுசா நம்ம ஏற்றுக்கணும். வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து கண்டிப்பா வந்து நம்ம பிரதிபலிக்கிறது. எங்களுடைய பேச்சு ரெண்டுமே வந்து படத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை வந்து பிரதிபலிக்கிறது. இதை எல்லாத்தையும் விட எனக்கு நான் மிக முக்கியமாக சென்று சாதாரண மனிதர்கள் ஏன்றா வந்து அவர்கள் வந்து படத்தை வந்து பார்த்துட்டு அவர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றது வந்து நம்ம வந்து அவர்களோட மக்கள் மத்தியில் இந்த தடைக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறத வந்து செய்தியாளர்களும் சரி சமூக ஊடகங்களும் உணர முடியும். அதுதான் இந்த பெரும்பாலும் ஊடகம் சினிமான்றது அவங்களுடைய மீடியா, சாதாரண மக்களுடைய மீடியா. அது வந்து தனிப்பட்ட அமைப்புகள் கையில் எடுத்துக்கூடாது, அரசாங்கமும் கையில் எடுத்துக்கூடாது. சாதாரண மக்கள் அவங்க பிடிக்கல மறுநாளே தூக்கி போட்டுருவாங்க. நீங்க அதை ஒன்றும் தடுக்க முடியாதுங்க. எந்த படத்தையும் நீங்க மோசப்படுத்த படம் வந்து பல ஆண்டுகளா போன இடம் தெரியாம போச்சு. நீங்க தமிழ்நாட்டில் கிரிக்கெட், சென்னையில மட்டும் கிரிக்கெட்ல என்ன பாகிஸ்தானுக்கு கத்துக்கூடிய ஒரே மக்கள் தமிழக மக்கள் தான். நீங்க வந்து அவர்கள் அவங்க சரிசமமா நடப்பாங்க. சரியில்லைன்னா கண்டிப்பா கருத்தியல் ரீதியா எந்த அவர்களும் அவங்களுக்கு தூக்கி கடாசிடுவாங்க.
அது மாதிரி தமிழக மக்கள் இஸ்லாமியர்களை காட்டிலும் இஸ்லாமியர்களை மதிக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள்ன்றது அது இஸ்லாமியர்கள் உட்பட சொல்றேன். அவர்கள் தான் இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்கிறோம் இல்லை, மக்கள் என்பது இஸ்லாமிய அனைத்து சார்ந்த மக்கள். இஸ்லாத்தை தாண்டி பெண்களுக்கு எதிரான ஒன்று என்ன? பெண்களுக்கு இந்த மாதிரியான நம்ம கருத்து சுதந்திரம் எல்லா மக்களுக்கு சாதாரண மக்கள் தான் மதிக்கிறேன். நான் கமலஹாசன் அவர்களையோ அல்லது அரசாங்கத்தை எதுவும் இல்லை, சாதாரண மக்களுக்கான கொண்டு போக வேண்டிய உரிமைக்கு யாரும் தடை விதிக்கக்கூடாது. அவர்கள் பார்த்து அவர்கள் செய்ய வேண்டிய முடிவு மிகச்சரியாக இருக்கும். இப்போ ஐயா சொல்றது முக்கியம். பில்லா படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க. கடைசியில் கதையில ஒரு கருத்து இருக்கும். கெட்டவர்களாக சித்தரிக்கல சினிமா திரைக்கதையில அப்படி இருந்து நீங்க கெட்டவர்களாக காமிச்சிட்டே இருப்பாங்க. அது அடியோட்டமான கருத்து, ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கும். இவர்கள் காட்சி சித்தரிப்பனும் அப்படி இருக்கலாம். அதுக்கு பின்பான கதை அமைப்பு, கதை சொல்லக்கூடிய கருத்து பின்னவீனத்துவ ஓவியங்களை பார்த்து தனக்கு புரியலன்னு சராசரி ஆளுக்கும் இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு இந்த படங்களை என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிற அந்த ரசனைக்கான வேறுபாடு தவறா இருக்கலாம். ஆனா அது சொல்லக்கூடிய கருத்து சரியா இருக்கலாம். அது ஆழமான கருத்தா இருக்கும். அப்படி சொல்றதுக்கு இப்படிப்பட்ட வடிவம் தேவைப்படும். திரைக்கதை தொழில்நுட்பம் அப்படி ஒருவேளை அப்படியும் இருந்திருக்கலாம். அப்படி அந்த படம் வரவேற்கப்படும். சினிமாவுக்கு வடிவத்தை இழுக்கிறது அந்த படத்துல இல்லைங்கிறாரு. தொடர்ந்து பேசலாம். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள், நீங்க சொல்லுங்க, இதற்கு முன்பாக நம்ம ஒரு திரைப்பட விநியோகஸ்தர்ங்கிற முறையில் நீங்க அந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்க்கல. பார்த்திருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா பத்தி எப்படி படத்தை பார்க்காம டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கீங்க? கமல் மேல இருக்கிற நம்பிக்கை அதெல்லாம் அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இப்ப இல்ல அப்படின்னா அந்த காலமெல்லாம் ஏறக்குற 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாறந்துருச்சு. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்ல சார். இப்ப இதே படத்துல டேம் 999 படத்தை டேம் 999 படத்தை நம்ம தமிழக அரசு தடை பண்ணிச்சு. எதுக்காக அந்த படத்தை தடை பண்ணாங்க? முல்லை பெரியாறு பிரச்சனை ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அந்த சென்சிட்டிவான பிரச்சனைகளால கேரளத்துக்கும் தமிழகத்துக்கும் ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை நிறுத்தி வச்சாங்க. வேற ஒன்றும் தனிப்பட்ட காரணம் யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தை தமிழக அரசு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக தான் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை ஸ்மூத்தாக தீர்க்க முடியும். அதாவது கமல் சார் இப்போ இந்த நேரத்தில் ஊரில் இல்லை, நாளைக்கு வந்துடுறாரு. அவங்க வந்ததுக்கப்புறம் அரசுடன் பேசி இந்த அமைப்புகளுடன் பேசி ஒரு நல்ல முடிவு கொண்டு வரது என்னை போல பொதுவான ஆளுடைய விருப்பம். ரெண்டாவது, நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்கள், நாங்கள் திருப்பி அதுக்கு தான் சொல்கிறோம். நாங்கள் எங்களுக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம். நாங்கள் எந்த மதத்தையோ எந்த ஒரு அமைப்பையோ புண்படுத்தி தொழில் பண்ணணும் நெசல் நாங்கள் இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகும் போது எங்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு பக்கம் ப்ரொடியூசராக கமல் சார் கோர்ட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துட்டு நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் இருந்துக்கிட்டு ஒரு மன ஆறுதல் சொல்லணும், அவங்களுடைய உணர்வை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இக்கட்டான இல்லாமல் எங்களுக்கு. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். உண்மையிலேயே ஒரு திரைப்படத்தை பார்த்து ஒரு விஷயத்தை உண்மை என நம்புகிற அளவுக்கு தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி முன்னெழுப்பப்படுகிறது. ஒருவேளை அந்த திரைப்படங்களில் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளாக பார்க்கக்கூடிய தகுதியும் திறமையும் பொதுமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் உருவாக்குவது அமைப்புகளின் கடமையாக இருக்க வேண்டுமா என்பது குறித்து கூடுதலாக விவாதிக்கலாம். விவாதம் இடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடை தொடர்கிறது. விவாத மேடை நடுவே நம்ம ஹிதாயத்துல்லா இது முழுக்க ஒரு திரைப்படமாகவே பார்க்க முடியாது, இது ஏறக்குறைய ஒரு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஆவணப்படம் அப்படின்னு சொன்னாரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இது குறித்து பேசி இருக்கிற நடிகர் கமல்ஹாசன் இது ஆவணப்படம் அல்ல, இது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு விளக்கி இருக்கிறாரு. ஜவாஹிருல்லா சார், இந்த கேள்வியை நான் விளம்பரத்துக்கு இடைவெளிக்கு முன்பாக கேட்டிருந்தேன். ஒரு 3 மணி நேர திரைப்படம் உண்மையிலேயே இப்படி மக்களை மாற்றக்கூடியது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் ஒரு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் தொட்டு பார்க்கணுங்கிற மாதிரியான திரைப்படம் குறித்த மாயை இன்னும் இருக்கிறதா? அப்படி இருந்தா நீங்க மாற்ற வேண்டியது சினிமாவையா மக்களையா? நல்ல கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக தமிழ் ஊடகம், சினிமா ஊடகம் மிக வலிமையானது, இந்தியாவிலேயே மிகவும் வலிமையானது என்று கூட நான் சொல்வேன். ஏனென்றால் 3 முதலமைச்சர்கள் சினிமா துறையிலிருந்து வந்திருக்கின்றார்கள்.
அதாவது எம்ஜிஆர் அவர்கள், அதே போல் ஜானகி அம்மா அவர்கள், அதே போல் இப்போது இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 திரைக்கட வசன கர்த்தாக்கள், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், இவர்கள் எல்லாம் திரைப்பட உலகத்திலிருந்து வந்தவர்கள். இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த ஊடகத்திலிருந்து வந்தவர்கள் தான். தமிழகத்தை பொறுத்தவரை திரைப்படம் தமிழக மக்கள் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதில் எந்த விதமான 2 கருத்துக்கும் இருக்க முடியாது. நிச்சயமாக அந்த போக்கை திருத்தக்கூடிய பொறுப்பு ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அனைவர்களுக்கும் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இடையில விவாதத்தில் இந்த படத்தில் நல்ல அம்சங்களே இல்லையா அப்படின்னு ஒரு கேட்டாங்க. நியாயமான கேள்வி. இப்போ நம்ம ஊடகத்துறையில் இருக்கின்றோம், ஒரு செய்தியை சொல்லும்போது 2 தரப்பு செய்திகளையும் நாம் கொடுக்கின்றோம். அதே போல் ஒரு திரைப்படத்திலும் கூட சாதாரணமான ஒரு திரைப்படத்தில் ஒரு பக்கசார்பில்லாமல் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். ஆனால் முழுக்க இந்த படத்தை பொறுத்தவரை அவர் த்ரில்லர் என்று கமலஹாசன் சொல்லியிருக்கிறார். நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், இட்ஸ் ஹேட் ப்ரோபகண்டா டாக்குமெண்ட்ரி என்று மீண்டும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஒரு உள்நோக்கத்துடன் தான் அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கின்றார். டிடிஹெச்சில் போவன்னு சொன்னதுலேயும் ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது. தியேட்டரில் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, டிடிஹெச் மூலமாக என் கருத்துக்களை வீடுகளுக்கு எடுத்து செல்வேன் என்ற அடிப்படையில் முழுக்க முஸ்லீம்களை குறிவைத்து இஸ்லாத்தை ஏளனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படமாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஓகே அஜயன் சார், இப்போ ஒரு 148 நிமிடம் 23 வினாடிகள் ஓடக்கூடிய இந்த விஸ்வரூபம் திரைப்படம் இந்த மாதிரியான ஒரு மத கருத்துக்களை பிரதிபலிக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். இந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னமும் படத்தை நம்புறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு உண்மையில ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த தேர்தல் வரைக்கும் தமிழக திரைப்படத்துறையினுடைய நடிகர் அப்படிங்கிற பிம்பம் வாக்குகள் வாங்குறதுக்கான மிகப்பெரிய வாக்கு வங்கியா உதவியாக இருக்கும்போது அவங்க எதிர்க்கிறதுல உங்களுக்கு நியாயம் இருக்கிறது இல்ல? இல்ல, இது வரைக்கும் அந்த முதலமைச்சர்கள் எல்லாரும் சரி, அவங்க யாரும் தவறான கருத்துக்களை இதுவரைக்கும் திரைத்துறையில இருந்து தவறான கருத்துக்களை சொல்லி யாரும் அதிகாரத்தை கைப்பற்றதில்லை. அவங்க படங்கள்ல எல்லாரும் மோசமான கருத்தோ இல்ல இப்போ இருந்து பார்க்கும்போது கூட எல்லா அவங்க கேள்வியினுடைய நோக்கம் திரையுலகத்திலிருந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிற அளவிற்கு திரையுலகத்தோட மக்கள் ஒன்றி போயிருக்காங்க. சரியான கருத்தை சொல்லக்கூடியவர்களை சரியாக தேர்ந்தெடுக்கிறார்கள் தமிழக மக்கள். இங்க தவறான கருத்தை சொல்லிட்டு ஒருத்தர் யாரும் இங்க வந்து தமிழகத்து மக்கள் இடம் கொடுக்க முடியாதுன்றது ஆணித்தரமான கருத்துங்கிற கான்செப்ட்ல போயிட்டீங்க. நான் சொல்றது ப்ராக்ஸிமிட்டி ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆனா அதே சமயத்துல மக்களுடைய ரசனைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அதை எடுத்து மக்களை மதிங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து அவங்க நிறைய படங்கள் தோல்வியடை வச்சிருக்காங்க. அந்த தோல்வியடைந்த படங்கள்ல என்னன்னா இது மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்கள் தான். தவறான கருத்து அப்படி சொல்ல முடியாது. நல்ல படங்களை கூட மக்கள் பார்க்காம விஷயங்களும் இருக்கு. இல்ல, கருத்தியல் ரீதியா, அது விஷுவல் ரீதியா இல்ல, கருத்தியல் ரீதியா தமிழ் அறம் தமிழோட மரபே அறம் சார்ந்தது. நீங்க திருக்குறள்ல இருந்து எடுத்துக்கொண்டு தமிழ் வந்து தவறான கருத்துக்கள் இங்க உள்ள போகவே முடியாது. அதனால தான் தமிழ் கேள்வியில நீங்க உடன்பாடுறீங்களா? இல்ல, அதாவது அவர் என்ன இல்ல தமிழ்நாட்டுல சினிமா ஒண்ணுதான் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு கல்ச்சுரல் பவர் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை. இந்துக்களும் முஸ்லீம்களும் இங்கே காலகாலமாக வந்துட்டு ஒருங்கிணைந்து ஒரு பெரிய ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் போது கமலஹாசன் ஒரு சினிமாவை எடுத்து அது எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து விடுவார் என்பது போன்ற அளவிற்கு அதை நீங்கள் கொண்டு போவது என்பது உண்மையிலேயே இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இந்த படம் வந்து அதாவது ஒரு சமூகத்தை தவறாக சித்தரிக்கும் போது அதற்குள்ள நியாயமான விமர்சனம் என்னவோ அதை செய்வதில் தவறில்லை. ஆனால் அதற்கு பதிலாக இதனால் ஒரு பெரிய ஒரு சமூக போரே நிகழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வது என்பது அந்த போரை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய ஒரு ஆசையை தவிர தமிழக மக்கள் ஒருபோதும் அத்தகைய போரில் ஈடுபடுவதற்கு தயாரான மனநிலையில் இல்லை. அவர்கள் உண்மை இன்னும் சொல்ல போனால் தெளிவாக சொல்கிறேன், பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தின் போது இஸ்லாமியர்களுடைய மிக அதிகமாக காயப்பட்டவர்கள் இந்துக்கள், அது எனக்கு தெரியும். அதற்காகத்தான் பிஜேபி அவர்கள் வீட்டிற்கு அனுப்பினார்கள், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா வந்து கமலஹாசன் இந்த தவறுகளை செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக தமிழ் மக்கள் அவரை வந்துட்டு மன்னிக்க மாட்டார்கள். மாறாக இது என்ன கலைநயங்களோடு எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் படத்தை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருபோதும் சினிமா ஒரு அல்டிமேட் கல்ச்சரல் பவர் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம என்னன்னா அவங்க இஸ்லாமியர்கள் மத்தியிலே வந்து 3 விதமாக நான் சொல்கிறது இங்கே அடித்தட்டு சாதாரண இஸ்லாமியர்களை தான் நான் மதிக்கிறேன். அவர்கள் வந்து ஒரு இதில் தீவிரமாக இருக்கக்கூடிய நம்பப்படுற இல்லை அரசியல்கள் சொல்லப்படுகிற ஒருத்தர் இது 2க்கு இடைப்பட்டல இது மாதிரி மிகைப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் 2 மிகைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்குங்கள அவர்கள் வந்து இந்த விஷயத்தை அவங்க
சுய விமர்சனமும் தேவை, அதே சமயத்தில் தங்களுடைய காரியங்கள் மீது ஒரு முழு கவனம், சாதாரண இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடாத அளவுக்கான கவனம் அவங்களுக்கு தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய சமூகத்தில் மிக மோசமான நிலையை இஸ்லாமியர்கள் பல சமூகத்தில் பார்க்கிறோம். சமூகத்தில் மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து முழுக்க முழுக்க இங்கே வந்து எல்லாரும் சார்ந்தது தான். நீங்கள் இதில் இது மிகைப்படுத்தும் போது அவர்களையும் பாதிக்கும் அப்படின்றத கவனமும் வந்து இந்த எளிமையான கேள்வி. இந்த கேள்வியை வந்து செய்தியாளராக இல்லை, நான் பொதுவாகவே கேட்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இன்னும் அடித்தட்டு மக்களாக இருக்கும் போது அவர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமைகள் குறித்து எழுப்பப்பட வேண்டிய குரல்களை விடவும் திரைப்படங்களை காண்பிக்கிற இந்த விஷயங்கள் குறித்து எழுப்பப்படுகிற குரல்கள் உண்மையிலே மற்ற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கேன். இது போன்ற படங்கள் தான் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளுகிறது என்ற உண்மையை உங்களுக்கு நான் சொல்லணும். எப்படின்னு சொன்னா இன்றைக்கு வந்து இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு கோவை கலவரம் பின்னால வந்து முஸ்லீம்களுக்கு வீடு இல்லை, முஸ்லீம்களுக்கு வந்து கடைகள் கொடுப்பதில்லை. இதெல்லாம் எந்த காரணத்தில் வருது? முஸ்லீம்கள் மோசமானவர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று நீங்கள் இன்னைக்கு சென்னையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களில் 2 விழுக்காடு கூட முஸ்லீம்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. இதெல்லாம் உண்மை. இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லித்தாகணும். அதை விட மிக மோசமானது என்ன தெரியுமா? இந்த சரித்திரங்களை திருத்துவது. இன்னைக்கு இந்த விஷயத்தில் வெறும் முஸ்லீம்களுக்கு எதிரான படம் மட்டும் இல்லை, பெண்மைக்கு எதிரான ஒரு படம். இந்த பெண்மைனா என்னன்னு சொன்னா, ஒரு இந்திய அதிகாரி தன் மனைவியை உளவுக்காக பிறருக்கு பரிசாக தரக்கூடிய ஒரு மோசமான நிலையும் இது வெளியே வந்த பின்னா, அப்படி வெளியே வந்துச்சுன்னா பெண்களும் இதில் பாதிக்கப்படுவார்கள், அவர்களும் மிகப்பெரிய பிரச்சனை அடைவார்கள். இந்த பொய் தகர்னால உதாரணமா அவுரங்கசீப் என்ற ஒரு மன்னர் 50 ஆண்டு இந்தியாவை, அகண்ட இந்தியாவை, ஆப்கானிஸ்தானிலிருந்து பர்மா வரை ஆண்டவர். 50 வருஷம் அரசராகவும் 25 வருஷம் கவர்னர் ஜெனரலாகவும் ஆண்ட ஒருவரை தவறான ஒரு தகவலை சொன்ன ஒரே காரணத்தினால்தான் இன்று வரை இந்துக்களில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் முஸ்லிம்கள் மீது தவறான எண்ணம். என்றைக்கும் இருந்த ஒரு சரித்திர புரட்டு என்பது இன்றைக்கும் இந்து முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு ரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற படங்கள் வந்தால் அதே போன்று மீண்டும் ஒரு இடைவெளி. முன்பு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இந்த முஸ்லிம்கள் ஐயப்பன் கோயில்ல பாபர் மசூதியை வச்சு இங்க கொண்டாடுறாங்க மக்கள். அது வந்து அதுதான் இந்த இவங்களுடைய அதே மாதிரி இங்க பாசிபிலிட்டி இருக்கா? இது வந்து நீங்க எது அதிகமான சின்ன விஷயங்களை பெரிய விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்க நம்ம விஷயங்களை நீங்கள் கேட்ட ஒரு கேள்விதான் ஐயா கிட்ட எனக்கு இருக்கு. அதுக்கு பதில் சொல்லி தவிர்க்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விதான் என்னுடைய கேள்வியும். நான் இதைத்தான் தொடர்ந்து கேட்கிறேன். அதாவது இந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிற அமைப்புகள் இஸ்லாமியர்களுடைய மிக அடிப்படையான பிரச்சனைகளுக்கு போராடுவதற்கு என்ன செய்கின்றன? அவற்றிற்காக பெரிய போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இன்னொரு விஷயம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இன்றைக்கு அவர்கள் இஸ்லாமிய தூய்மைவாதம் என்கிற ஒரு விஷயத்தை தவிர இந்தியர்களுடைய இந்திய முஸ்லிம்களுடைய எந்த சமூக பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனம், வறுமை, இன்னும் சொல்ல போன இளைஞர்கள் கல்வியின்மை என்று எந்த பிரச்சனைகளின் மேலே அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த அமைப்புகள் கமிட்டிக்காக இந்த அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது. நீதிபதி ரங்கநாதன் சொல்லுங்க, அவர் பிரச்சனை அந்த அமைப்புகள் போராடலன்னு சொல்லல, அந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னிச்சுதான் அந்த அமைப்புகள் வளருது. இவ்வளவு தூரம் ஒரு திரைப்படத்தினுடைய காட்சிகள் கொடுக்கிற முக்கியத்துவமும் நீங்க ஒன்று சேர்ந்த ஒருங்கிணைவும் மற்ற விஷயங்களுக்கும் காட்டினால் என்னங்கிறதா அவங்க கேள்வி. நாம அந்த விஷயங்களை உங்களுக்கு சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை பத்தி பேசலாம். அந்த விவாதத்திற்குள் வந்தோம்னா நாம இன்னொரு நிகழ்ச்சி நடத்த வேண்டி வரும். தொடர்ந்து அதை பேசலாம். இப்ப நம்ம இறுதியாக விவாதம் நிறைவு செய்ய வேண்டிய இடத்தில் வந்துருச்சு. நீங்க மனுஷபுத்திரனுக்கான பதிலும் தயார் வச்சுக்கீங்க. விஸ்வரூபம் படத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை, இந்த காட்சிகள் இருந்தால் அது உண்மையிலேயே அந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் தமிழ் திரைப்படத்துறையில் நடைபெறாமல் இருப்பதற்கு உங்களது தீர்வாக எதை முன்வைக்கிறீர்கள்? சுருக்கமா ஒரே வரி. பொதுவாக இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இது போன்றவற்றை புண்படுத்தக்கூடிய காட்சிகளை சென்சார் போர்டு அளவிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக சென்சார் போர்டினுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். சென்சார் போர்டை தாண்டி அரசாங்கத்தின் கையிலோ அல்லது வேறு அமைப்புகளின் கையிலோ இது இருக்கக்கூடாது. ஆகவே
படத்தை அதே போல படத்தை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்தும் கூட பொறுப்பற்ற வகையில் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக எஜுகேட் பண்ணப்பட வேண்டும். ரசிகர்களும் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை இது போன்ற பொது கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்கு எதிராக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த விஸ்வரூபம் திரைப்படம் குறித்தான பிரச்சனை எப்படி தீரும் என எதிர்பார்க்கிறீர்கள், அல்லது எப்படி தீர வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த இஸ்லாமிய பெருமக்களும் இருவரும் இணைந்து கமல் சார் வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி உட்கார்ந்து பேசி ஒரு நல்லபடியாக இந்த படத்தை ரிலீஸ் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஒரு 80-90 ரூபா பணம் போட்டிருக்கார். அதனால இஸ்லாமிய பெருமக்களுடைய மனசு புண்படாமையும் அரசாங்கம் இதுக்கு வந்து ஒத்துழைத்து நல்லபடியாக இந்த பிரச்சனை முடியணும் தான் நாங்கள் திரைப்பட விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர் முறையில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னொன்று, படைப்பாளிகளுக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, அதாவது இனிமேல் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு படைப்பாளிகளும் சமூக பொறுப்புடன் இந்த மாதிரி இப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. என்ன துப்பாக்கி படத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, அதே மாதிரி டேம் 999 படத்தில் என்ன பிரச்சனை வந்திருக்குது, இப்போ இந்த படத்தில் அது மாதிரி இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறதுக்கூடிய சினிமாவில் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரவர்சியான கையில் எடுக்காம ஒரு நல்ல சினிமா, ஒரு பாவம் மன்னிப்பு, மத நல்லிணக்கத்தை பற்றி எடுத்தாங்க. அந்த காலத்தில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாரும் இந்த படத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த எல்லா சமுதாயம் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய ஒரு பாவம் மன்னிப்பு இன்னைக்கு சந்தோஷமாக பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பாஷா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பாஷான்னு ஒரு பேர் வச்சுட்டு நெத்தியில் பொட்டோட வந்து நின்னா ரஜினி சார். ஆனால் அந்த படத்தை பொறுத்தவரை வந்து ஜனங்க எல்லாம் சந்தோஷமாக தான் பார்த்தாங்க, எந்த முஸ்லீம் அது எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மாதிரி கமல் சார் நிறைய படத்தில் முஸ்லீமாக நடிச்சிருக்காரு, யாரும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்கள் இனிமேல் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போகாமல் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுடைய திரையரங்க எல்லா தரப்பு மக்களும் ஏற்றக்கூடிய படங்களுக்கு போய் திரையரங்களும் திரைப்பட விநியோகம் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலான நேரம். எங்களுக்கு நான் பேசணும் பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு படம் வெளியாக நம்புறீங்க இல்லையா சார்? படம் சார் அது வந்து அரசாங்கத்து கையில் தான் இருக்கு, எங்க கையில் ஒன்றும் இல்லை. ஓகே, உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும். உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையினுடைய வழி இன்னொரு படத்திற்கு ஏற்படாமல் இருப்பதற்கு எதை முன்வைக்கிறீர்கள்? இல்லை, இது மனுஷமித்திரன் சொன்ன மாதிரி சென்சார் போர்டு வந்து கண்டிப்பாக சரி, அரசாங்கம் வந்து சென்சார் போர்டை வந்து சரியாக கவனிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பெரும்பாலும் அமைப்புகள், ஒரு அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் இப்போ கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அது மோசமான முன்னுதாரணம் ஆகிடும். அதுவும் இன்னொரு பக்கம் ஆபத்து இருக்குது. அரசாங்கத்துக்கும் ஊடகம், அரசாங்கம், சினிமா இது மூணுத்துக்கு இடையில வேறு எதுவும் வரக்கூடாது. இது வந்து மக்களுடைய கலைன்றது மக்களை பிரதிபலிக்கணும், மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். அதில் தவறுகள் சரியாக அதில் மக்கள் மனசு நோகிற மாதிரி இருந்தால் அது அரசாங்கம் கவனிச்சுக்கணும். அதை வந்து சரியாக அந்த சென்சார் சரியில்லை, அது வந்து அதை அரசாங்கம் கவனிக்கின்றது தான் வந்து என்னுடைய முக்கியமான கருத்து. ஓகே, ஜவாஹிருல்லா சார் சொல்லுங்க, இந்த பிரச்சனையினுடைய அடுத்த கட்ட நகர்வாக என்ன திட்டமிடல் வச்சிருக்கீங்க? உங்களது முடிவு என்ன? இந்த படம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வுடன் தமிழக அரசு திரையரங்குகளில் போட்டிருக்கக்கூடிய இந்த தடையை நீடிக்க வேண்டும். மத்திய அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது சமூக பிளவை ஏற்படுத்தக்கூடிய, கம்யூனல் ஹார்மனிக்கு பதிலாக கம்யூனல் டிஸ்ஹார்மனியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம். எனவே மத்திய அரசும் இதை தடை செய்ய வேண்டும். அதே போல் சகோதரர் மானுஷ்ய புத்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல, சகோதரர் அஜய்பாலா குறிப்பிட்டது போல, சென்சார் போர்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எனவே நடுநிலையாளர்கள் எந்த பக்கசார்பும் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் தான் தணிக்கை குழுவில் இடம்பெற வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. சொல்லுங்க, அவர் கேள்விகளை பதிலையும் சேர்த்து சுருக்கமா பதில் என்ன? சென்சார் போர்டுலயே இதுல வந்து தவறு இழைச்சிருக்குன்னு சொன்னா, இந்த படத்தில் நடித்த நடிகருடைய உறவினர் அந்த படத்தை வந்து சென்சார் செய்திருக்கிறார். அந்த உண்மை வெளியே வரும்போது இப்ப சென்சார் போர்டு அதை வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் சமூக அந்தஸ்து ஏன் கிடைக்கலன்னா கல்வியிலே குறைவாக இருக்கிறார்கள், அதே போன்று பொருளாதாரத்திலும் பின்னடைவில் இருக்கிறார்கள். காரணம் அவர் சொன்னதுதாங்க. இந்த மூன்றும் சரியாக இருக்குன்னு சொன்னா சமூக அந்தஸ்து உருவாகணும். இதுக்கு இது போன்ற சகோதரர்களாக இருக்க வேண்டிய இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லீம்களும், நான் யார் 100 வருஷத்துக்கு முன்ன நானும் ஒரு இந்துவாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆக இந்த இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாருமே ஆப்கானிஸ்தானத்திலிருந்தோ அரபகத்திலிருந்தோ வந்தவர்கள் இல்லை. அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு அதாவது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த அடிப்படையிலே இந்த இதை தொடர வேண்டும் என்று சொன்னால்
சரித்திரத்தில் இருக்கக்கூடிய புரட்டுகளை திருத்த வேண்டும் என்று அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பர்மாவிலே போய் பகதூர் ஷாவுடைய அந்த சமாதிக்கு முன்னால் ஒரு எடுத்தார். அதே போன்று இந்தியாவிலே இது போன்ற சரித்திரத்திற்கு எதிரான விஷயங்கள் இருக்கக்கூடாது, உண்மைக்கு மாறான விஷயம். இன்னைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, மாலை இந்த 3 குண்டுவெடிப்பு அதுக்கு எதிராக இருப்பதனால் இது போன்ற படங்களை இனிமேல் யாரும் எடுக்காமல் அடுத்தவருடைய கருத்து சொந்தத்திற்கு எதிராக இல்லாமலும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கின்ற வகையிலும் இந்தியாவுடைய நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலும் தான் படம் எடுக்கணும். விநியோகஸ்தர் சொன்னார் பாருங்க, ஒரு பாவ மன்னிப்பு போல ஒரு இப்படி இருக்கக்கூடாது, சமூக பொறுப்பு இருக்க வேண்டும். பார்க்காத நாங்க அந்த படத்தை பார்த்தவர்கள் மூலமாக கேட்டதுனாலதான் இவ்வளவு விஷயத்தை சொல்ல முடியுது. கருத்துக்களை வந்து தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சி இங்க நிறைவு செய்யலாம். 2 விஷயங்களை அனைத்து எல்லா தரப்பினருமே முன் வச்சிருக்காங்க. முதல் விஷயம், இந்த சென்சார் போர்டு என்கிற அமைப்பை முழுவதுமாக தகுதிப்படுத்துவதும் தரப்படுத்துவதும் உடனடியாக இந்திய திரைத்துறைக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். வரும் காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு சென்சார் அமைப்புகளை முறைப்படுத்துவது ஒரு முறையான தீர்வாக இருக்கும். தற்போது விஸ்வரூபம் மாதிரியான பெரிய பிரச்சனைகளுக்கு 2 தரப்பினரும் 2 வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை ஆழப்படுத்திக் கொண்டால் சரியானதாக இருக்கும். ஒன்று கருத்துரிமை, இன்னொன்று சமூக பொறுப்பு. இந்த 2 விஷயங்களுக்கான ஆழமான உள்ளடக்கம் எது என்பதை 2 தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு வந்திருக்கிற 5 பேருடைய கருத்தாகவும் இருக்கிறது. விவாத மேடையில் கலந்து கொண்டு நல்லதொரு கருத்துக்களை வழங்கிய அத்தனை நிபுணர்களுக்கும் விவாத மேடை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திக்கிட்ட திக்கிட்ட திக்கிட்ட